நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன்ன்றது ஒரு கத்தி மாதிரி ஆகிவிட்டது. கத்தி நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பெற்றோருக்கும் மொபைல் ஃபோன் தான் ப்ராப்ளம், மாணவருக்கும் மொபைல் ஃபோன் தான் ப்ராப்ளம். ஏன்னா இந்த கொரோனான்னு வந்தப்போ நம்மளே ஃபோனை பசங்கிட்ட கொடுத்துட்டோம். எல்லா இன்ஸ்டியூஷனும் கொடுத்துட்டாங்க, லேப்டாப்போட உட்காந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லேப்டாப்பில் ஆஃப் ஆகிட்டு நெட்ஒர்க் சரியில்லை, பாதி பசங்க லைஃபே கடத்துட்டாங்க. ஏன்னா கம்பல்சரி பாஸ். அதனால் அதுலேருந்து இன்னும் வெளியே வர முடியல. குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் ஃபோனை காட்டி சோறு ஊட்டின காலம் வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ இந்த ஃபோனுறது வாழ்க்கையில் எனக்கு ஒய்ஃப் முக்கியமாக ஃபோன் முக்கியமாக தான், ஃபோன் தான் முக்கியன்ற சொல்ல வந்துட்டோம். ஃபோன் எங்கே ஃபோன் அங்கே தான் தவிர குழந்தை எங்கே ஒய்ஃப் எங்கன்னு யாரும் நம்ம தேடுறதில்ல. ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோ கஷ்டம். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த இன்டர்நெட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்குள்ளே ஒரு பார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பெற்றோர்களும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம், மாணவர்கள் குழந்தைங்களும் ஃபோன் பார்க்குறாங்க. குழந்தைங்க என்ன பார்க்குறான்னு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் காலையிலேருந்து சாயந்தரம் வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி 2 பேர் வேலை செய்தால் தான் குடும்பம் இருக்க முடியும். வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தோம்னா குழந்தையோட பேசுவதே குறைந்து விட்டது, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறது குறைந்து விட்டது. குழந்தைகளுடைய நண்பர்கள் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஒரு கேரக்டர், அவன் எப்படி வளர்றான்னா அவன் ஃப்ரெண்டு யார், அவனோட கேரக்டர் என்ன. நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னா முதல்ல போய் ஸ்கூலுக்கு போகணும், கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குகிறோம், ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே இல்லை, 1 வருஷம் கழிச்சு தான் போகிறோம். பட் மாதத்துக்கு ஒரு தடவை போய் என் டீச்சரை பார்க்கும்போது தான் நம்ம பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியும். எனக்கு நல்லது கட்ட நிறைய இருக்குது எல்லா இன்ஸ்டியூஷன்லையும். அதனால் இன்றைக்கி வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து வாழ்க்கையில் செட்டில் ஆகுது பெரிய விஷயம் இன்றைக்கி லைஃப்பில். அந்த நிலைமையில் போயிட்டு இருக்கு. அதனால் பெற்றோர்கள்லாம் மாணவர்களை குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும், பேச வேண்டும். பேசினாலே எல்லா விஷயமும் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி அடிப்பதெல்லாம் இல்லை. நான் ஞாபகம் ஸ்கூல்லலாம் முட்டியில் அடிப்பாங்க, நல்லா முட்டி போட்டு அடி வாங்கிடுறேன். இப்போல்லாம் எந்த டீச்சரும் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அடித்தா உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் பெற்றோர். அதனால் அடிப்பதில்லை, திட்டுவதில்லை, எதுவும் இல்லை, எந்த கமிட்மெண்ட் இல்லாத போயிடுச்சு. அதனால் பெற்றோர்கள் குழந்தைங்களை பார்க்க வேண்டும். பார்த்தா தான் அவன் எப்படி வளர்றான்னு தெரியும், என்ன பார்க்குறான், என்ன பேசுகிறான். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது ஒரு பெருமையாகிடுச்சு. எல்லா பெண்களும் தன்னுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறோம். போட்ட பிறகு என்ன ஆகுது, மிஸ்யூஸ் ஆகுது. சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் ஒரு போலி பேர், இவன் ஒரு போலி பேர். ஃபேஸ்புக்குன்னு தவிர நிஜ ஃபேஸ் யாருக்கும் கிடையாது. அது தப்பான வழியில் போயிடுது. அதனால் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் பேசாததுனால இவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேச வேண்டிய நிலைமை வந்துடுது. அது பேசும்போது அவங்கள நம்பிடுறாங்க. அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து தன்னுடைய குழந்தைங்களும் பேசுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நண்பர்கள் போல் பழக வேண்டுங்க. பெற்றோர்கள் அந்த காலம்லாம் போயிடுச்சு. நம்ம நண்பராக இருந்தால் நண்பரை அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு தடவை திட்டினீங்கன்னா அவங்க போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட உண்மையாக பேசுவதில்லை. அம்மா, இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது. இனி பட்டுச்சேலை வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற, நேரம் மிச்சம், செலவும் மிச்சம். தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு. கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வேலூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர்.